நம்ம ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் பேச்சுக்களும் செயல்களும் பார்வைகளும் இறைவன்கிட்ட பதிவாயிட்டு இருக்குங்கிற அந்த பயத்தோடு நம்ம பார்க்கும் பொழுது அவங்கவுங்க நிலைமையிலேருந்து மீள்றதே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம அடுத்தவங்களுடைய பிரச்சனை நுழையும். அதனால நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கணும். மற்றவங்க வாழ்க்கையோட கண்கள் நீட்டாதீங்கன்னு தான் சொல்றாங்க. அவர்களை சுகம் அனுபவிக்க வாழ்க்கை வசந்தக்கும் கண்கள் நீட்டாதே. 1588 1588 அவர்களிலிருந்து சில வகுப்பினரை இவ்வுலகில் எவற்றை கொண்டு சுகம் அனுபவிக்க நாம் விட்டு வைத்திருக்கிறோமோ அவற்றின்பால் நீர் உமது கண்களை நீட்டாதீர். அவர்களுக்காக நீர் துக்கப்படவும் வேண்டாம். எனினும் நம்பிக்கையாளர்கள் மீது கனிவோடு இருங்கள். அதனால் கண்களே நீட்ட வேண்டாம்னு சொல்லும் பொழுது நாம் அவங்களுக்கு பேசவும் கூட நினைக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே பாவத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய பற்றி பேசி பாவம் சம்பாதிக்க பெரிய பாவமாக இருக்குது. நல்லா தெரியுது அவங்க அநியாயங்களில் போயிட்டு இருக்காங்க, அழிச்சாடையம் பண்ணிருக்காங்க. தெரிந்த போதிலும் அவங்க பாவமான செயலை பற்றி பேசி நம்ம பாவத்தை சம்பாதிக்கிறோம். அது பெரும் பாவமாக இருக்குது. அதனால் முடிஞ்சால் அவங்களுக்காக நீங்கள் இரண்ட பொறுப்பைப்படுத்துங்க அல்லது மீறணுமே. அந்த பிரச்சனைக்கு நான் உழையக்கூடாதே முதல் பாதா தெரியும் இல்லையே. அவங்கள பற்றி நம்ம மனசுக்குள்ள கேடான எண்ணங்களும் கோபங்களும் குரோதங்களும் பழமையும் வெறுப்பு வச்சுக்கிட்டு வீணான வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறோம் அல்லது அவங்களுக்கு கவலைப்பட்டிருக்கிறோம். இப்படி இருக்காங்களேங்கிற ஆதங்கமும் கவலையும் 3:176 3:176 அநியாயங்களில் அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருப்பது உம்மை கவலை கொள்ள செய்ய வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு சிறு தீங்கும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில் நற்பாக்கியம் எதுவும் ஆக்காமல் இருக்கவே நாடுகிறான். அவர்களுக்கு பெரும் வேதனையும் உண்டு. அதனால் அநியாயங்களில் அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருப்பது உம்மை கவலை கொள்ள செய்ய வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில் நற்பாக்கியம் எதுவும் ஆக்காமல் இருக்கவே நாடுகிறான். அவர்களுக்கு பெரும் வேதனையும் உண்டு. அதனால் அவங்கள பற்றி கவலைப்பட அவசியமே கிடையாது. நிச்சயமாக இறைவன் யாரை நேரடிப்படுத்துகிறானோ அவங்களை வடிக்கிறதுக்கூட யாரும் கிடையாது. ஆனால் இறைவன் யாரை வழி தவற விட்டானோ அவன் நேரடிப்படுத்த உங்களால் முடியாது. அதனால் அவன்கிட்ட பொறுப்பைப்படுத்தி சமாதானம் அடைஞ்சிருங்க. இறைவனை பற்றி சமாதானம் அடைங்க. இறைவன் மனிதனுக்கு அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான். நன்மைக்கால் நன்மை தான். அந்த நன்மை கடுகின் வித்தளவு இருந்தாலும் அவங்கள பார்த்துருவான். நன்மை எதுவுமே இல்லாத பட்சத்தில் தான் அவங்க போக்கு விடப்படுறாங்க, அப்புறம் அழிக்கவும் படுறாங்க. அதனால் நீ நேசிப்பதெல்லாம் நேரடி சேர்த்துட முடியாது.